ஜீம் ஹா ஹா தால் தால் ரா சா சீன் ஷீன் சோது லோது தோ லோ ஐ கைன் ஃபா காஃப் கேஃப் லாம் மீம் நூன் வாவ் யா நமிஸ் ஹம்சா யா. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? உங்க பேர் என்ன பேரு? அஸ்ஸலாமு அலைக்கும் தஆலா பரக்காத்துஹு. என் பேர் முகமது ஆசிம் தாஹிர். என் தந்தை பேர் அஸ்கர். நான் காபா பத் பண்ணியிருக்கேன். இது காபா, இது மக்கா. இங்க தொழுவாங்க, இதான் மனுஷங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. உங்க பேர் என்ன பேரு? நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கிறத சொல்லுங்க. என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் பெயர் நிஃப்லாஸ் அஹ்மத். மாதாவே தாதாபி. நான் ஜனத்து ஃபிரோஸ் குரான் மசல் ஓதுகிறேன். நான் இப்போ சொல்ல போகிறது சாப்பிடவின் சுண்ணத்துகள். சாப்பிடும்போது விழிப்பை விழிப்பது, 2 கைகளும் மடிக்கொண்டிருக்கிறது, மேலும் துடைக்காமல் இருப்பது, சுண்ணத்து முறைப்படிக்காதது, ஒரு காலை மடக்கி வைத்து மற்ற காலை குத்தைத்து காடுவது, அல்லது அத்தையாத்து முடிக்காதது, சார்ந்து கொண்டு சாடக்கூடாது, சாப்பிடுவேன் துவாடுவது, வதக்கையால் சொல்றது, மூடலால் சொல்றது, தன் பக்கம் என்று சொல்றது, மிகவும் சூடாக சாடக்கூடாது, உணவை குடிக்கக்கூடாது, உனக்கு அந்த எடுத்து சொல்றது, தட்டை வைத்து கைவடலே சூப்பி சொல்றது, சாப்பிட்ட பின் துவாடுவது, கை கழுவி ஐக்கொடுத்துக் கொள்வது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? காபா ஒன்றை விட பெருசா இருக்கு, முகமே தெரிய மாட்டேங்குது. சொல்லு பார்ப்போம், சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இது என்னது? இது மக்கா. இது காபா. இது காபா. இங்க போய் தான் ஹஜ்ஜி செய்யணும், இதுதான் ஹஜ்ஜி செய்யணும், உம்ரா செய்யணும், உம்ரா செய்யணும், இந்த 7 முறை தவாஃப் செய்யணும், 7 முறை தவாஃப் செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். லப்பைக் சொல்லு, தல்பியா சொல்லு, தல்பியா சொல்லு. நீங்க என்ன 30 ஜுஸுகள் பேரை சொல்ல போறீங்களா? செஞ்சு வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 30 ஜுஸ்களின் பெயர்கள்: அலிஃப் லாம் மீம் சயக்கூலு தில்க ரசூலு லன் தனாலு வ முஸ்லனாத்து லா ஹிப்புல்லா வைதா சமிஉ வலவன்னா காலல் மலவு வஹுலமு யஹுததிரோன வமாமின் தாபா வமா உபரிஉ ருபமா ஸ்மானல்லதி காலலம் இக்தரபலில்லாசி கத்தஃபுலஹ வகாலல்லதீன அம்மன் கலஹ குத்துலுமாலூஹிய வமையக்குனுத்து வமாலிய ஃபஹ்மமன் நல்லமு இலைஹுரத்து ஹாமிம் கால ஃபபாகத்துபுக்கு கத் சமியல்லா தபாரக்கல்லதி அம்ம. சொல்லுங்க, உங்க பேர் என்ன பேரு? என்ன செஞ்சு வச்சிருக்கீங்கிறத சொல்லுங்க. என் பெயர் அப்துல் அஜீஸ். என் தந்தை பெயர் பக்கீர் முகமது. 5 நேரங்களில் தொழுகையின் பெயர்கள்: ஃபஜர் தொழுகை 2 ரக்அத் பள்ளி, லுகர் தொழுகை 4 ரக்அத் பள்ளி, அஸர் தொழுகை 4 ரக்அத் பள்ளி, மக்ரிப் தொழுகை 3 ரக்அத் பள்ளி, இஷா தொழுகை 4 ரக்அத் பள்ளி, வெள்ளிக்கிழமை ஜிம்மா தொழுகை 2 ரக்அத் பள்ளி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. சொல்லுங்க, நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? 2 கபர் இருக்கு,
2 கபரு, இது என்ன கபரு, இது என்ன கபரு, இதை சொல்லுங்க பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் பெயர் முகமது சாலிக். என் தந்தையின் பெயர் அப்துல் வாசித். நான் இப்போ நல்ல கபூர் கெட்ட கபூர் பற்றி சொல்ல போகிறேன். நம்ம நன்மை செஞ்சோன்னா நம்ம கபூர் நல்லா விசாலமாக இருக்கும், பூஞ்சொலையாக இருக்கும். நம்ம ஓதன குரான் நம்ம பக்கத்தில் இருக்கும். நம்ம செஞ்ச நன்மை நம்ம கிட்ட இருக்கும். சொர்க்கத்தின் வாசல் திறந்து இருக்கும். அது கெட்ட செஞ்சோன்னா நம்ம கபூர் நெருக்கமாக இருக்கும். பாம்பு, பல்லி, பூரான், தேடி எல்லாம் நம்ம மேலே இருக்கும். நம்ம கீழே நெருப்பு எரியும். நம்ம பக்கத்தில் நம்ம கெட்டது செஞ்சோன்னா கெட்டது நம்ம கெட்டது செஞ்சது பக்கத்தில் இருக்கும். நரகத்தின் வாசல் திறந்து இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? ஒரு 8 எண்ணெய் அப்படி நிற்கிது, என்னது இது? அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் முகமது அமார் அப்சல். என் தந்தையின் பெயர் அமான் அஸ்லாம். கத்தியாபுரம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் குர்ஆன் மசாவில் ஓதுகிறேன். சொர்க்கத்தின் 8 வாசல்களை பற்றி சொல்ல போறேன். பாபு சலாஹ், பாபுல் ஜிஹாத், பாபுல் சதகா, பாபுல் ரயான், பாபுல் ஹஜ், பாபுல் காசிமீன், பாபுல் ஈமான், பாபுல் திக்ரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்துல 8 வாசல்கள் உள்ளது. அதுல ரயான் என்று கூறப்படும் ஒரு வாசல் உள்ளது. அதுல நோன்பாளிகளை தவிர வேற யாரும் உள்ள போக மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் அழகிய முறையில் ஒலு செய்த பின் அஸ்கத் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஸ்கத் அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஓதுவாரோ அவர் சொர்க்கத்தின் 8 வாசல்களில் தான் விரும்பிய வாசல் வழியாக சொர்க்கம் செல்வார். அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்காகவும் என் பெற்றோருக்காகவும் என் கல்விக்காகவும் என் உஸ்தாதுக்காகவும் என் மசவாசிக்காகவும் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க?